ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். See Your Love எபிசோட் 13. அதாவது ஃபைனல் எபிசோடுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் தேன்மொழிக்கு 9ஆம் தேதி பர்த்டே. ஸோ அவங்க கண்டிப்பாக எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. நிறைய பேர் என்கிட்ட விஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பட் நான் கொஞ்சம் லேசி, அப்பப்போ ஷார்ட் டைம் மெமரி லாஸ் வேறு. ஸோ அதனால் பர்த்டேவெல்லாம் நான் மறந்துடுறேன். முன்னாடி நாள் நான் அந்த கமெண்ட்டு பார்த்தா தான் எனக்கு அது ஞாபகம் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு கூட நான் விஷ் பண்ண முடியல. ஐ எம் ஸோ சாரி. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கமெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்கள் வீடியோ போடுறப்போ உங்கள் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே யாங்க்கும் அவங்க அண்ணனுக்கும் இடையில இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் அப்படியே காட்டுறாங்க. அதாவது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போல். யாங்க்கு வந்து அவங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அண்ணன் எப்போ பார்த்தாலும் ரஃப்பாக கஞ்சி போட்ட மாதிரியே இருப்பான் போல். ஸோ அவங்க அப்பாவுக்கும் வந்து யாங்குக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அண்ணானா இவன் கசின் தானே. ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு கொடுடா, அவனுக்கு எல்லா ஒர்க்கும் சொல்லிக் கொடு, அவனை பத்திரமா நீ பார்த்துக்கோ, சரியா, நீ ஹெல்ப் பண்ணேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவும் இவனை வந்து ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தான் வச்சுருக்காரு. அது அவனுக்கு பிடிக்கல போல். அதே அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் போல். அதனால தான் எப்படியாவது யாங்கை பழி வாங்கணும்னு சொல்லி திங்க் பண்ணுறான். அவன் யாங்கை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து இவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, கசினுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறனால அவனுக்கு ரொம்ப கோவம் இவன் மேலே. யாங்கோ ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் இருக்கும்போது ஜியாங் தான் வேணும்னு சொல்லி டக்குன்னு என் பிரதரோட கையை விட்டுட்டு அப்படியே ஜியாங் கூட போவான்ல. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து ஷின்னை தான் காட்டுறாங்க. ஜியாங் உட்காந்து பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுக்குடா இவன் நம்மளை பார்க்குறாங்கிற மாதிரி ஜியாங் அப்படியே ஷின்னை பார்க்க, ஷின் அப்படி பக்கத்தில் க்ளோஸாக போய் மறுபடியும் உட்கார்றான். என்னடா வித்தியாசமாக இருக்காங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷின்னை பார்த்து கேட்குறான், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, அது நீ என்ன நினைக்கிற, என்ன நான் என்ன நினைக்கணும், அது நான் என்னோடய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் பதட்டமாக. நாட் பேட், ஏன் இதை பற்றி கேட்குறேன்னு சொல்ல அதுக்குள்ளே வேகமாக யாங் வரான். ஜியாங்கை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு சொல்ல அந்த சீன் கட் பண்ணிவிட்டு இங்கே ஜியாங்கை தான் காட்டுறாங்க. கசின் பையன் சும்மா இல்லாமல் ஜியாங்கை கன்னை வச்சு கடத்திட்டு வந்தான்ல, அந்த மூமெண்ட்டு தான். ஸோ இங்கே பாரு ஜியாங் அப்படின்னு சொல்ல இவன் பேசுறது அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் மொபைலை ஆன் பண்ணிவிட்டு அவன் என்ன பேசுகிறான்னு கேட்கலான்னு ஆன் பண்ணிவிட்டு அவனை ஒரு செகண்ட் பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே இங்கே பாரு, நீ அவனுக்கு செட் ஆக மாட்ட அப்படிங்கிறத மட்டும் அவன் சொல்கிறான். அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜியாங்க்கு. ஜியாங் வேகமாக ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்க, ஆனால் யாங் என்ன தானே சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் டைப் பண்ணி அவன்கிட்ட காட்டுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அவன் ஃபேமிலியிலேருந்து ஃப்ரீயாக ஆகணும்னு தோணுச்சு. அதுக்கான எக்ஸ்கியூஸாக மட்டும்தான் உன்னை பார்க்குறான். உன்னை லவ்வெல்லாம் பண்ணலங்கிற மாதிரி இவன் சொல்ல அதை கேட்டுட்டு அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் என்ன தோணுதோ அதை அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவனும் டைப் பண்ணி காட்டிகிட்ருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள மூமெண்ட் போக, ஏய் உனக்கு தெரியுமா அவன் எங்கே போனான்னு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம், அவனை காணும், அவன் எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் கூப்பிட்டா ஆஃபில் இருக்குது, எங்கே இருக்கான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி யாங்க்கு கஷ்டமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கால் வருது. ஹலோன்னு மட்டும்தான் சொல்கிறான். யார்கிட்ட பேசினான்னு தெரியல. வேகமாக அவனும் கசினை பார்க்க வர கையில் கன்னோட கசின் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே யாங்க்கு ஷாக்காக இருக்குது. ஒரு செகண்ட் அப்படி இந்த பக்கம் பார்த்தா இங்கே கன்னோட ஜியாங்கை வச்சுருக்காங்க. அண்ணா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு நீ அப்பா மாதிரி தானே, ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஜியாங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு யாங்க்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவன் கசின் வந்து சொல்லியிருப்பான், நீ கெஸ் பண்ணு, ஒரு ஓட்டைக்குள்ளே நானும் நீயும் இருந்தோம்னா ரெண்டு பேரில் முதல்ல அவன் யாரை சேவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜியாங் கிட்ட அவன் கேட்டிருப்பான். ஸோ அதை பற்றி தான் இப்போ பேசுகிறான். ஒரு நாள் கடலில் ரெண்டு பேரும் விழுந்தோம், எல்லாரும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சாங்க, உன்னை எப்படியாவது சேவ் பண்ணணுன்னு தான் நினச்சாங்க, யாருமே என்னை பற்றி நினைக்க கூட இல்லை, நான் அந்த கடலில் விழுந்தேன்னு கூட யாருமே நினைக்கல. அந்த மூமெண்ட்லேயே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் நீ மட்டும்தான் முக்கியம், உன்னோட அப்பாவோட டிசிஷன் நீ தான், உன்னை உங்கள் அப்பா சூஸ் பண்ணுவார், என்ன சூஸ் பண்ண மாட்டார், எப்பயுமே நான் அவருக்கு ஒரு ஸ்டாண்டின் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி கன்னை தூக்கி அப்படியே போடுறான். இதில் ஒரு புல்லட் இருக்குது, எடுத்துக்கோங்கிற மாதிரி அப்படியே உதச்சிட்டு, இங்கே பாரு நீ டிசைட் பண்ணு, ஒன்று நான் வாழணும் இல்லைன்னா அவன் வாழணும், ரெண்டு பேரில் யாருன்னு சொல்லி அப்படியே கேட்க, இல்லை என்னால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி யாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு கன்னை பிடுங்கி ஜியாங்கோட நெத்தியில் வச்சுட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்ல என்ன பேசுறதுன்னு இவனுக்கும் புரியல. கன்னை கையில் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படி
யோசிச்சிட்டே நிற்கிறான். நீ டிசைட் பண்ணு, ஒன்று இவன் இல்லைனா நான், இல்லை நான் இவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தோன்னே யாங் டக்குன்னு அந்த கன் எடுத்து அவனோட தலையிலே அவன் வச்சுக்கிட்டான். இதை பார்க்குறக்கு கசின் பார்க்கல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. கண்டிப்பாக அவனோட லைஃப்பை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான், 2 பேரில் ஒருத்தர் சூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லி ஜியாங் சொல்லியிருப்பான். அதான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம 2 பேரையும் சேவ் பண்ணிடுவான்னு சொல்லியிருப்பான். அவன் சொன்ன மாதிரி இவன் இதெல்லாம் பண்ணுறான். அது கொஞ்சம் கூட கசினுக்கு புரியல. அடுத்த செகண்ட் அவன் பார்த்துனே டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே ஓடி போய் அந்த கன்னை தள்ளி விட்டு யாங்கோட பக்கத்தில் ஜியான் நிற்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் ஒரு பக்கம், என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணன். 2 பேரில் யார் எனக்கு வேணும்னு கேட்டால் நான் யாரை சூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக நான் யாரையும் சூஸ் பண்ண முடியாது. முதல்ல யாராவது ஒருத்தர் தான் சேவ் பண்ண முடியும்னு செஞ்சால் அந்த இடத்துல நானே எனக்கு போயிடுவேன். ஏன்னா என்னோட லைஃப்பை விட உங்களோட லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். உன்னை கொலை பண்ண நான் தான் ஆள் அனுப்புனேன்னு உனக்கு தெரியல, ஆனால் இன்னும் நான் உயிரோடு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்கிறான். ஏன்டா இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுற? எனக்கு எதிராக நீ நிற்கவே மாட்டியா? சொல்லு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்கிறான். எதுக்கு என்னை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நீ ஒன்றும் பண்ணுற? எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீ எல்லாமே புரிஞ்சும் மறுபடியும் நீ எனக்காகவே என் பக்கத்துலேயே இருக்க. எதுக்குன்னு சொல்ல, ஏன்னா நீ என்னோட பிரதர், எப்பயுமே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி யாங் பேசுகிறான். ஸோ 2 பேருக்கு இடையில வந்து க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். இவன் ஓடி வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு ஹக் பண்ணது, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொன்னது, 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்ட குட்டி குட்டி மூமெண்ட்டு, ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டது, அது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது. ஸோ ஒரு மாதிரி சார் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல். கையில் இருக்க கன்னை அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அவனுக்கு. இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணான்னு சொல்லி அப்படியே அவன் அரேஞ்ச் பண்ண அந்த ஆளு கூட சேர்ந்து அப்படியே அங்கே யாங்கை பார்த்துட்டு அந்த பக்கம் போகலான்னு பக்கத்தில் வரான். லைட்டாக கையை எடுத்துகிட்டு போய் யாங்கோட ஃபேஸ் கிட்ட வைக்கிறான். அவனை அடிச்சிருவானோன்னு பயந்து போய் டக்குன்னு ஜியான் பக்கத்தில் வர, தள்ளு நீ அப்படிங்கிற மாதிரி ஜியாங்கை அப்படியே தள்ளி விட்டுட்டு யாங் அவனுக்கு முன்னாடி நிற்கிறான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கசின் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுன்னு அந்த மூமெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. அடுத்து இங்கே கீழே வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதில் புல்லட் இல்லை அப்படிங்கிறது தெரியும்ல, அதை சொல்லியிருக்கலாம்ல அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், உனக்கான பணம் வந்துடும், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கசின் பையன் யோசிச்சுட்ருக்கான். சேம் டைம் அந்த பாரில் தான் உட்காந்துருக்காங்க நம்ம ஷின்னும் செங்கும். நல்ல வேலை ஜியாங் தப்பிச்சிட்டானா, மெசேஜ் வந்திருக்கு, ஒரு வழியாக சேஃபாக இருக்காங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உண்மையாகவே சேஃபாக தான் இருப்பாங்களா? சேஃபாக இருக்கனால தானே 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், அதுவும் நல்லதுதான்னு சொல்லிட்டு ஷின்னு செங்கோட தோளில் ஜாலியாக கையை போட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எதுக்கட என்னையே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷின் வந்து செங்கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, கவிதை எதுவும் எழுதலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செங் சொல்லிட்டு, சரி எதுக்காக எனக்கு ட்ரிங்க் வாங்கி தரேன்னு சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லுன்னு செங் கேட்குறான். அது உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு நினச்சேன். தேங்க்ஸ் தானா இல்லை வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, அது நீ யூஎஸ் போகிறீல, அதான் ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி. ஓ ஓகே ஓகே, இது சென்ட் ஆஃப் பார்ட்டியா? ஆமாம் சென்ட் ஆஃப் பார்ட்டியே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷின் அவனை பார்த்து மறைக்கிறான். முதல்ல நீ குடி, பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் எடுத்து கையில் கொடுக்க, இவனுக்கு தான் ட்ரிங்க் குடிச்சா அப்படியே மட்டையாயிடுவானே, அது தெரியாமல் ட்ரிங்கை கையில் எடுத்துட்டான். அங்கே செங்கு பையனை பார்த்தா மடன்னு குடிச்சிட்டு அப்படியே டம்ளரை கீழே வச்சுட்டான். என்னடா அவன் கிளாஸ் எம்டி ஆக்கிட்டான், நான் எப்படி குடிக்க போகிறேன்னு பார்க்க, குடிடாங்கிற மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு ஷெங் அப்படியே சின்ன பார்க்க, இவனும் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறான். இவன் தான் ஆல்ரெடி மட்டையாயிருவானே, ஃபுல் போதை, அப்படியே சார் மட்டையாயிட்டார் ஒரு சின்ன கிளாஸுக்கே. அதுக்கப்புறம் அவனை இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ளே வர, ஏண்டா நான் அப்போவே சொன்னேன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு, இந்த பில்லர் ஞாபகம் இருக்கா, இந்த இடம் ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி இந்த இடம் நமக்கு தெரிஞ்ச இடம் தானே, உட்காருன்னு சொல்லி பெட்டில் அப்படியே ஷெங்கை பிடிச்சி தள்ளிட்டு சின் அப்படி நின்று பார்க்குறான். இந்த இடம் என்னால் மறக்கவே முடியாது, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இடம்னு சொல்ல, எல்லாமே தேஜாவும் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஃபஸ்ட்டு 2 பேரும் கில்மா பண்ண இடம் இந்த இடம் தானே. ஸோ அதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அது அப்படியே கண்ணு முன்னாடி வருது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேங்கிற மாதிரி இவன் வெக்கப்பட்டுட்டு பேசினது அது எல்லாமே ஞாபகம் வர அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு, போன டைம் ஞாபகம் இருக்கா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம், ஐயோ எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அப்போ நீ ரொம்ப குடிச்சிருந்தியா, ஸோ நானும் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இவன் உளறிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு நீ போயிடுவ, என்னை விட்டு போயிடுவ, என்னை மறந்துடுவீல அப்படிங்கிற மாதிரி ஷீன் சொல்ல, நீ என்ன சொல்கிற, நான் எதுக்கு ஒன்று மறக்கிறேன், நீ தெரிஞ்சுக்க வேணாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சேங்க அப்படியே போக அப்படியே ஷீன் அவன் கழுத்துக்கிட்டே கிஸ் பண்ணுறான்.
பொறுமையாக தான் பண்ணுவேன் சரியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பெட்டில் தள்ளிட்டு லாஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை, இந்த டைம் ஸ்மூத்தாகவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷீன் அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்க ஒரு செகண்ட் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அவனை கீழே தள்ளி இவன் மேலே ஏறி படுத்துட்டான். சில்லி பாய், உனக்கு என்ன நினைக்கிற? யார் டாப்பாக இருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையா? நான் அன்றைக்கி சொன்னது சும்மா. டாப் ஆக்சுவலி இவன் தான் டாப்பாக இருந்தாங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் ஃபர்ஸ்ட் அந்த எபிசோடில். பட் ஆனால் அப்படி கிடையாது, அன்றைக்கி ஒன்றுமே நடந்திருக்காது போல் இருக்குது. ஆனால் இவன் தான் டாப்பு போல். ஸோ அதனால் சொல்கிறேன் நான் தாண்டா டாப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில அப்படியே அங்கே குட்டியாலாம் இல்லை லென்த்தியாக ஒரு மேட்ரு ஓடிட்டுருக்கு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இவனுங்க கிட்டே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைட்டாக கிஸோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். பட் லென்த்தியாக ஒரு மேட்ரு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே போயிட்டுருக்க. அப்புறம் கசின் பையன் தனியாக நின்று ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க ஜெசிகா கரெக்டாக என்ட்ரி ஆறா. நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, அதுவா என் ஃபேமிலிக்கு இந்த ஹோட்டலில் ஒரு ஷேர் இருக்குது, ஸோ அதனால் என்கிட்ட கீ இருந்தது வாங்கிட்டுட்டேன். சரி நீ என்கிட்ட பேசுனியா? பேசுனேன், ஆனால் அவன் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். அவனோட லவ் அப்படியே தான் இருக்குது. புரியுது. கழுதையை லவ் பண்ணால் கவிதை எழுதி தானே ஆகணும், அந்த மாதிரி தானே. என்ன தான் பண்ணாலும் மாறாது. நான் பேசாமல் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அவன் வின் பண்ணிட்டு போகிறான். ஆனால் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரிங்க் பண்ணிடுறா. நான் ஒன்றும் உன்னோட ஸ்பேர் டயரெல்லாம் இருக்க மாட்டேன். ஐயோ, நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னு தான் கேட்டனே தவிர ஒன்றும் என்னோடய ஃபியான்ஸேவை நான் நினச்சி கூட பார்க்கல. ஒன்றும் வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்தால் போதும், எனக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி தான் ஜெசிகா பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நானும் பண்ணுறேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் கரெக்டான மேட்சாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கசின் ஃபீல் பண்ணுறான். அப்படி இல்லைன்னா அவன் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான்னு தெரியுமா? கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான்னு தோணுதுங்கிற மாதிரி ஜெசிகா ஃபீல் பண்ணுறா. சேம் டைம் அடுத்து இங்கே ஜியாங்கு 2 பேரும் நைட்டு ஒன்றா படுத்து மேட்ரை முடிச்சிருப்பாங்க போல். பக்கத்தில் பார்த்தா அங்கே யாங்க காணும். ஜியாங்க எஞ்சி சுற்றி பார்க்குறான். பார்த்தா இவன் எப்பயும் போல் அந்த வார்ட்ரோப்குள்ளே அப்படியே படுத்து கிடக்குறான். அடப்பாவி அங்கேயா இருக்கங்கிற மாதிரி அப்படியே இவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து பார்க்க யாங் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே யாங் அப்படியே படுத்திருக்கான். அவனை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அவனோட கையில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண அப்போ தான் தெரியுது வார்ட்ரோப்குள்ளே படுத்திருக்கேன்னு. குட் மார்னிங், சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்லி அப்படியே அவன் சிரிக்கிறான் யாங்கை பார்த்து. நான் இதுக்கப்புறம் இங்கே தூங்க மாட்டேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நமக்கு இன்னும் டைம் இருக்குது, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் போக போக பழகிக்கலாம், ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாங்கை பார்த்து சொல்ல, ஓ ஓகே அப்போ நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, சரி நல்லதான் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் யாங்கு. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கு இங்கே டேக்வெண்டோ கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்காக ஜியாங் 2 பேரும் வந்திருக்கா. அப்பா வராரு. அப்பா வந்தோடனே பரவாயில்ல இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்க. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. போய் பார்த்தா அங்கே யாங்கோட அப்பா. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல். மிஸ்டர் யாங் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வர, ஐயோ எங்கப்பா இங்கே வந்தாருன்னு சொல்லி அப்படியே யாங் ஒளிஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி ஜியாங் கேட்க, எங்கள் அப்பா தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியான்னு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. நான் ஆர்மியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூஎஸ் போயிட்டீங்க அப்படின்னு தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது யாங் என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டனே ஷாக் ஆயிடுச்சு. நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் பையன்கிட்ட சொல்லி என் பையனை பிரேக்கப் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்ல, ஆர்மி ஒர்க்காக எது சொன்னாலும் உங்கள் ஆர்டரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் இது என்னோட பையனை சம்மந்தப்பட்டது, நான் இப்போ அவனோட அப்பா, அவன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாரின்னு சொல்ல, 2 பசங்க ரிலேஷன்ஷிப் உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திட்டாரு. இதை கேட்கும்போது அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு என்னமோ இது ஒத்து வரும்னு தோணல, நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, டீ குடிங்கன்னு சொல்ல டீயெல்லாம் அப்பா ஊற்றி கொடுக்குறாரு. அவன் டீ குடிக்கிற மாதிரி இல்லை. நான் கேட்டதை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்ல, நான் தான் முன்னாடியே என்னோடய முடிவு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், கண்டிப்பாக அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு அப்பா சொல்ல, என்ன சொல்கிறேன், என் பையனை உன் கூடயே வச்சுக்கலான்னு நினைக்கிறியா? அவனை சொந்தமாக்கிக்க நீ விரும்பலை, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஜியாங் கேட்குறான் யாங்கிட்ட.
அப்புறம் இவங்க டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த குழந்தைகளுக்கு அப்பா மட்டும்தான். அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியாதுன்னு அப்பா சொல்கிறாரு. உடனே எங்கள் யாங்கோட அப்பா, இந்த சொசைட்டி எவ்வளோதான் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, டைவர்சிட்டி, சிம்பிள்னு என்ன பேசினாலும் சரி, அது இப்போ வரைக்கும் யூஎஸ்லேயே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆப்போசிட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. இங்கே பாரு, நீங்கள் இன்னும் உங்கள் பையன் மேலே அக்கறையாக இருக்கீங்க. ஆமாம், அவன் எனக்கு ஒரே பையன், அவனுக்கு பெஸ்ட்டான எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? இந்த உலகத்திலே பெஸ்ட்டான ஒன்று அவனுக்கு கிடைக்கணும். என்னோடய கேரியர், என்னோடய லைஃபு, அவனோட லைஃப் பார்ட்னர் எல்லாமே கண்டிப்பாக அவனுக்காக நான் சூஸ் பண்ணிட்டேன். அது எல்லாமே அவனுக்கு கரெக்டாக இருக்கணும். அவனோட லைஃப் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்ல, மிஸ்டர் யாங், நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, நம்மளோட குழந்தைங்க அவங்க குழந்தைங்க மட்டும்தான். பட் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுங்கிற டிசிஷனை அவங்க தான் எடுக்கணும். அது அவங்களுக்கு பெட்டரான அவங்க தான் யோசிக்கணும். நம்ம சொல்கிறனால எதுவுமே அவங்க மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. இதை கேட்கும்போது யாங்கோட அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் கொடுத்த டீயை டக்குன்னு கொட்டி விட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணால் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக அப்படியே யாங்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் அப்பா உன் மேலே இருக்க பாசத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. சொல்கிற மெத்தட் வேணால் தப்பாக இருக்கலாம், பட் அது எல்லாமே மென்டலாக உன் மேலே இருக்க ஒரு நல்ல அக்கறை தான். உன் அப்பா ரொம்ப பிடிவாதம் எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்பா பிடிவாதமாக இருந்தால் என்ன, நான் கூட எப்பயுமே இருப்பேங்கிற மாதிரி யாங்கோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோன்னா அந்த லவ்வை வந்து வார்மாகவும் சொல்லலாம், கைண்டாகவும் சொல்லலாம். சில பேர் அதை வந்து ரொம்ப ஹார்ஸாக ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதாவது யாங்கோட அப்பா மாதிரி. ஸோ ரெண்டு அப்பாவும் அப்புறம் ரெண்டு பசங்க மேலே இருக்க பாசத்துக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பா அப்படியே வெளியே ஃபீல் பண்ணிட்டு போக, இங்கே மேட்ரை முடிச்சுட்டு ஷின்னும் ஷியாங்கும் இருக்காங்க. அப்படியே பட்டன்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், கிடைக்குமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கா, யூஎஸ்கா, நானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக சின்ன பார்க்குறான். ஆமாங்கிற மாதிரி அவன் அப்படியே தலையாட்ட, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியாதே. தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி அவனை அப்படியே க்யூட்டாக பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஓகே தான்னு சொல்ல ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே அதாவது தியாங் குரூப்பை யார் பார்த்துக்க போகிறதுன்னு சொல்லி சாங்கோட ஆஃபீஸில் ரொம்ப டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்க, ஜெசிகா கரெக்டாக அந்த இடத்துக்கு வரா. ஜெசிகாவை சாங் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களாங்கிற மாதிரி பார்க்க, நான் வந்துட்டேன், நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னேன், ஏமாற்ற போறியா? அதெல்லாம் கிடையாது, நைட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன், நான் ரெடியாக இருக்கேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சாங் ஜெசிகாவை பார்க்க, ஜெசிகா ஓகேங்கிற மாதிரி சிரிக்கிறா. ஒரு வழியாக இவங்களோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர், கம்யூனிகேஷனுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கலாம், பேசாமையும் கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்காக நீங்கள் வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் நின்றுட்டு அப்படியே கேட்குறான். சும்மா தான், உன் ட்ரெஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் தான் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. எனக்கு அடிக்கடி இதில் பெனிஃபிட்டும் இருக்குது இந்த சைன் லாங்குவேஜ். ஏன்னு தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் அழகாக இப்படி சேட் பண்ணிக்கலாம், பேசிக்கலைன்னா கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற அப்படிங்கிறது நீ சொன்னாதான் கேட்டாதான் அப்படிங்கிறது இல்லை, சொல்லாமல் கூட உன்னோட லவ் எனக்கு புரியுங்கிற மாதிரி அப்படியே யாங் வந்து அவனை பார்த்து சொல்கிறான். நீ எனக்கு பண்ண ஒன்றுலையும் நீ என்னை லவ் பண்ணது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீ என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்படியே ஜியாங்கை பார்த்து சைன் லாங்குவேஜ்லேயே சொல்கிறான். இதை கேட்கவும் ஜியாங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் தெரியும் நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுற, என்னால் கேட்க முடியாது, என்னால் பார்க்க முடியும், நீ என்னை லவ் பண்ணுறதை பார்க்க முடியும். தேங்க்ஸ் என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜியாங் வந்து யாங்கை பார்த்து சொல்கிறான். ரெண்டு பேரோட அந்த பேச முடியலன்னா கூட அப்படியே அந்த க்யூட்டான மூமெண்ட் போக அந்த ரோட்டோட ஆப்போசிட்டில் தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வர ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக கிஸும் பண்ணிக்க ஒரு வழியாக ஹாப்பி எண்டிங்கில் இந்த சீரீஸை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான சீரீஸ், நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் இந்த சீரீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லிவிட்டு மறக்காமல் இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.